அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம டாபிக் வைஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அறிஞர் அண்ணா பற்றி இதுவரை கேட்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஒரு டெஸ்ட்டு போல் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா எந்த ஒரு கேள்விக்குமே நம்ம ஆன்சர் டிக் பண்ணலை. நீங்கள் ஒரு டெஸ்ட்டு போலேயே ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரி, வாங்க போகலாம். முதல் கேள்வி, பின்வரும் சிஎன் அண்ணாதுரை பற்றிய கருத்துக்களில் சரியானவை எவை? 1. தமிழ் தினசரி பத்திரிகை விடுதலையில் பதிப்பாசிரியராக சேர்ந்தார். 2. திராவிட நாடு பத்திரிகையை துவக்கினார். 3. முதல் கட்டுரை ஆனந்த விகடன் பத்திரிகையில் 1934 வெளியிடப்பட்டது. ஆப்ஷன் பாருங்கள். தமிழ் தினசரி பத்திரிகை விடுதலையில் பதிப்பாசிரியராக சேர்ந்தார். இது சரிதான். அண்ணா அவர்கள் விடுதலை பத்திரிகையில் பதிப்பாசிரியராக சேர்ந்திருக்கார். விடுதலை என்பது பெரியார் தொடங்கிய பத்திரிகை. அது சரி, ஓகேங்களா? ஆப்ஷன் 1 சரி. 2. திராவிட நாடு பத்திரிகையை துவக்கினார். அண்ணா அவர்கள் 1942 திராவிட நாடு பத்திரிகையை துவக்கினார். இதுவும் சரி. 3 பாருங்கள். முதல் கட்டுரை ஆனந்த விகடன் பத்திரிகையில் 1934 வெளியிடப்பட்டது. இது சரியான 1934 வெளியிடப்பட்டது. அண்ணாவுடைய முதல் கட்டுரை 1934 வெளியிடப்பட்டது. இது சரி. ஆனால் ஆனந்த விகடன் இதில் நவஜீவன் இதழில் தான் வெளியிடப்பட்டிருக்கு. அப்போது 1, 2 சரி. 1, 2 சரியானவை. இரண்டாவது கேள்வி. சரிங்க, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நீங்கள் எங்களுக்கோசம் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்தையும் நீங்கள் பதிவிடலாம். அடுத்து இரண்டாவது கேள்வி. பெரியாரின் சிந்தனைகள் வைரத்தை போன்று வலிமையானவை. ஆனால் அந்த வைரத்தின் வெளிச்சத்தை அண்ணாவின் இதயத்தில் காணலாம் என கூறியது. அவ்வாறு கூறியது க. அன்பழகன். ஆன்சர் ஆப்ஷன் பி, க. அன்பழகன். இவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவர். பெரியாருடனும் அண்ணாவுடனும் நெருங்கி பழகியவர். அதே போல் கலைஞருடனும் நெருங்கி பழகியவர். திமுக அதிகாரத்தில் இருக்கும்போது, அமைச்சரவையில் இருக்கும்பொழுது நிதியமைச்சராக இருந்தவர் இந்த க. அன்பழகன் அவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து மூன்றாவது கேள்வி. மாலைமணி என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர் அண்ணாதுரை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அண்ணாதுரை. பெரும்பாலும் நம்மளுக்கு ஆன்சர் அண்ணான்னு தான் வரப்போகுது. அதனால் கேள்வியை கவனமாக பாருங்கள். ஏன்னா ஆன்சர் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் கேள்வியை கவனமாக பாருங்கள். திமுக தொடங்கப்பட்ட காலத்தில் தான் இந்த மாலைமணி இதழ அண்ணா அவர்கள் தொடங்குகிறார். அதாவது மாலை நாளிதழாக மாலைமணி இதழை அண்ணா தொடங்குகிறார். 1949 திமுக தொடங்கப்பட்ட காலத்தில் இந்த இதழ் தொடங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த இதழின் ஆசிரியராக டிஎம் பார்த்தசாரதி பணியாற்றியிருக்கார். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான்காவது கேள்வி. கீழ் வருபவனவற்றை பொறுத்துக. தலைவர் புத்தகத்தின் பெயர். டாக்டர் B.R. அம்பேத்கர், பெரியார், கலைஞர் கருணாநிதி, CN அண்ணா அவர்கள். நல்லதம்பி சாதி ஒழிப்பு, பெண் ஏன் அடிமையானால், நெஞ்சுக்கு நீதி. அவங்களுடைய புத்தகத்தெல்லாம் பொறுத்த சொல்லியிருக்காங்க. அம்பேத்கருடைய புத்தகம் சாதி ஒழிப்பு 1, 2, 3, 4ன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அம்பேத்கருடைய புத்தகம் சாதி ஒழிப்பு. அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அம்பேத்கருடைய புக். ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் இது. அடுத்து பெரியாருடைய புத்தகம் பெண் ஏன் அடிமையானால் என்பது பெரியாருடைய புத்தகம். கலைஞர் கருணாநிதியினுடைய புத்தகம் நெஞ்சுக்கு நீதி. அவருடைய சுயசரிதை புத்தகம் தான் இது. CN அண்ணாதுரை நல்லதம்பி. இந்த அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட் இருக்குல்ல, இது 1936 எழுதி வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம் இது. ஆன்சர் பாருங்கள். 2341. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி போகலாமா? ஐந்தாவது கேள்வி. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஆலய நுழைவு மற்றும் இழப்பீட்டு சட்டம், ஆலய நுழைவு சட்டம், சுயமரியாதை திருமணங்கள் சட்டம், சென்னை மாகாண ஜமீன் ஒழிப்பு சட்டம். அண்ணாதுரை, ராஜாஜி, ஓமந்தூரார், குமாரசாமி ராஜா. ஆலய நுழைவு மற்றும்
இழப்பீட்டு சட்டம் வந்து ராஜாஜி 1939 கொண்டு வந்திருக்கார். 1939 இதை கொண்டு வந்துட்டுருக்காரு. அதே போல் ஆலய நுழைவு சட்டம் ஓமதுரார் 1947 1947 இது. சுயமரியாதை திருமண சட்டம் அண்ணா அவர்கள். அடுத்து பாருங்கள், சென்னை மாகாண ஜமீன் ஒழிப்பு சட்டம், இது வந்து குமாரசாமி, இது வந்து 1949 வந்திருக்கு. இப்போ ஆன்சர் என்ன? 2 3 1 4 2 3 1 4. ஆன்சர் ஆப்ஷன் டி 2 3 1 4. அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இந்த சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக மாற்றியிருப்பார். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. அடுத்த 6வது கேள்வி, பின் வருபவையில் தவறான பொருத்தம் எது? அண்ணாதுரை தலைமையில் சுயமரியாதை மாநாடு, பாரதாசன் அண்ணாதுரையை அறிஞர் என பட்டம் சூட்டியது, நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. அதாவது எந்தெந்த இடத்துல கேட்டிருக்காங்க? அண்ணாதுரை தலைமையில் சுயமரியாதை மாநாடு துறையூர்னு கொடுத்துருக்காங்க, பாரதாசன் அண்ணாதுரையை அறிஞர் என பட்டம் சூட்டியது சென்னைன்னு கொடுத்துருக்காங்க, நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது வந்து ஈரோடாம், கருப்பு சட்டை தீர்மானம் சேலம் சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், அண்ணாதுரை தலைமையில் சுயமரியாதை மாநாடு துறையூரில் நடைபெற்றதானா? எஸ், இது சரிதான். ஓகேங்களா, தவறான கூற்று தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, தவறான பொருத்தம் தான் கேட்டிருக்காங்க. தவறான பொருத்தம் எதுனா 3 4 தான் தவறு. நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது எங்கன்னா ஈரோடுன்னு சொல்லியிருக்காங்க, ஈரோடு அல்ல. அதே போல் கருப்பு சட்டை தீர்மானம் இது சேலம் சொல்லியிருக்காங்க, இதுவும் தவறு. ஓகேங்களா, அப்போ 3 4 தவறு, 3 4 தவறு. அடுத்து 7வது கேள்வி, காரணம் மற்றும் வலியுறுத்தல். சிஎன் அண்ணாதுரை சிறு தொழிற்சங்கங்களை அமைக்க ஏற்பாடு செய்தார். காரணம், தொழிலாளர் நலன் என்பது நேரம் மற்றும் இடத்துடன் தொடர்புடையது. சிஎன் அண்ணாதுரை சிறு தொழிற்சங்கங்களை அமைக்க ஏற்பாடு செய்தார். இது சரிதான். ஓகேங்களா, இது சரிதான். அதே போல் தொழிலாளர் நலன் என்பது நேரம் மற்றும் இடத்துடன் தொடர்புடையது, இதுவும் சரி. ஆனால் ரெண்டுமே சரியான பொருத்தம் இல்லை. ஓகேங்களா, ரெண்டுத்துக்குமே சரியான பொருத்தம் இல்லை, ஆனால் ரெண்டுமே சரிதான். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் சரியான விளக்கம் அல்ல. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து 8வது கேள்வி, தமிழ்நாட்டின் அரசு பள்ளிகளில் இந்தி கற்பிக்கப்படுவதை தொடராமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுத்தவர். சிஎன் அண்ணாதுரை இருமொழி சட்டத்தை கொண்டு வந்து அந்த நடவடிக்கை எடுத்திருப்பார். தமிழ்நாட்டின் தமிழ் மற்றும் ஆங்கிலம் மட்டுமே அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கும் சொல்லியிருப்பார். தமிழ்நாட்டின் அரசு பள்ளிகளில் இந்தி கற்பிக்கப்படுவதை தொடராமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுத்தவர் சிஎன் அண்ணாதுரை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், நூலாசிரியர்களை அதன் படைப்புகளுடன் சரியாக பொறுத்துக. ஈவேரா பெரியார், சிஎன் அண்ணாதுரை, மாதவையா, ராஜமையர். ஆன்சர் பாருங்கள், நூலாசிரியர் சொல்லியிருக்காங்க. பெரியார் என்பவர் குடியரசு இதழ் பெரியாருடையது. அதே போல் சிஎன் அண்ணாதுரை வேலைக்காரி புத்தகம். மாதவையா என்பது பத்மாவதி சரித்திரம். ராஜம் ஐயர் என்பவர் கலகம்பாள் சரித்திரம். ராஜம் ஐயர் கமலம்மாள் சரித்திரம். அப்போ ஆன்சர் என்ன? 3 4 2 1 3 4 2 1. அடுத்து 10வது கேள்வி, ₹1 படியரிசி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நகரங்கள். ₹1 படியரிசி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நகரங்கள் சென்னை மற்றும் கோயம்புத்தூர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து 11வது கேள்வி, 1962ஆம் ஆண்டு தேர்தலில் பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வியடைந்த தொகுதி எது? அண்ணா அவர்கள் போட்டியிட்டு தோல்வியடைந்த தொகுதி காஞ்சிபுரம். எந்த ஆண்டுன்னு பாருங்கள், 1962. அடுத்து 12வது கேள்வி, 1967ஆம் ஆண்டு இந்து திருமணங்கள் சீர்திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியவர். 1967ஆம் ஆண்டு இந்து திருமணங்கள் சீர்திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் அறிஞர் அண்ணா அவர்கள். எந்த இயர்னு பாருங்கள், 1967. அடுத்து 13, கீழ் வருவனவற்றில் எந்த நாடகம் பேரறிஞர் அண்ணாதுரையால் எழுதப்பட்டது? பேரறிஞர் அண்ணாதுரையால் எழுதப்பட்ட நாடகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. நீதிதேவன் மயக்கம் என்பது அண்ணாவுடைய
நாடகம். 14 கொடுமுடி கோகிலம். கொடுமுடி கோகிலம் என்ற பட்டத்தை கேபி சுந்தராம்பாளுக்கு வழங்கியவர். கேபி சுந்தராம்பாளுக்கு வழங்கியவர் அறிஞர் அண்ணா. எந்த பட்டம் பாருங்கள், கொடுமுடி கோகிலம். 15 அண்ணாதுரை செயல்படுத்த ஆர்வமாக இருந்த முதல் யோசனை ஒரு ரூபாய்க்கு 3 கிலோ டேஷ் வழங்குவது. 1 ரூபாய்க்கு 3 கிலோ டேஷ் வழங்குவது. அரிசி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அரிசி. அடுத்து 16வது கேள்வி. 2ஆம் உலகத்தமிழ் மாநாடு சென்னையில் நடைபெற்ற போது தமிழகத்தின் முதல்வராக இருந்தவர். 2ஆம் உலகத்தமிழ் மாநாடு சென்னையில் நடைபெற்ற போது தமிழகத்தின் முதல்வராக இருந்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அறிஞர் அண்ணா அவர்கள். படியரிசி திட்டம் யார் காலத்தில் கொண்டு வரப்பட்டது? அறிஞர் அண்ணா அவர்கள். ரிப்பீட் ஆகுது பாருங்கள் இந்த கொஸ்டின். படியரிசி திட்டம் யார் காலத்தில் கொண்டு வரப்பட்டது? 1 ரூபாய்க்கு அந்த 3 கிலோ அரிசி திட்டத்தை அண்ணா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அவங்களுடைய முக்கியமான தேர்தல் அறிக்கையாகவும் இந்த திட்டம் இருந்தது. கீழ்கண்டவற்றுள் CN அண்ணாதுரையால் எழுதப்படாத படைப்பை கூறுக. கீழ்கண்டவற்றுள் CN அண்ணாதுரையால் எழுதப்படாத படைப்பை கூறுக. ஆரியமாடை, ஓர் இரவு, சொர்க்கவாசல், ஆனந்த போதினி. ஆனந்த போதினி என்பது அண்ணாவுடைய படைப்பு அல்ல. ஆன்சர் ஆப்ஷன் டி. 19வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் அறிஞர் அண்ணாவை பற்றிய சரியான கூற்று எது? சுயமரியாதை திருமணங்களை அங்கீகரித்தார். சென்னை மாநிலம் என்ற பெயரை தமிழ்நாடு என மாற்றினார். 2ஆம் உலக தமிழ் மாநாடு 1969 நடைபெற்றது. மெரினா கடற்கரையில் இவரது ஆட்சியில் கண்ணகி சிலை நிறுவப்பட்டது. இந்த கூற்றுகள்லாம் பாருங்கள். இதில் இடம்பெற்றுள்ள அனைத்து கூற்றுகளுமே சரிதான். அடுத்து 20வது கேள்வி போகலாம். CN அண்ணாதுரையின் நாடகங்களை அவற்றின் கருத்தோடு இணைக்க. வேலைக்காரி, ஓர் இரவு, நீதிதேவன் மயக்கம், நல்ல தம்பி. கருத்தோடு இணைக்க சொல்லியிருக்காங்க. வேலைக்காரி என்பது எதிரெதிரான சமுதாய ஆதிக்க சக்திகளின் நடவடிக்கைகள். ஓரிரவு என்பது குற்றங்களின் அடிப்படை ஏழ்மை என்பதை நிறுவுதல். நீதிதேவன் மயக்கம் ராமாயண கதை மாந்தர்களை உருவாக்கினதில் கம்பர் செய்த தவறுகளை வெளிப்படுத்தல். அடுத்து பாருங்கள், நல்ல தம்பி வந்து மது ஒழிப்புக்கு ஆதரவுக்கு குரல். அப்போது ஆன்சர் பாருங்கள், 3142. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 21 திராவிட நாடு என்ற வார இதழை வெளியிட்டவர் அறிஞர் அண்ணா அவர்கள். இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க பாருங்கள். அடுத்து 22 தமிழக அரசியலில் கீழ்கண்டவைகளில் எது அண்ணாவின் கொள்கையாகும்? தமிழரின் தனித்தன்மையை நிலைநாட்டுதல், மாநில சுயாட்சி, கூட்டாட்சி, விஞ்ஞான சோசலிசம். இதற்கான ஆன்சர் பாருங்கள், 4மே சரிதான். ஆன்சர் ஆப்ஷன் டி, 4மே சரிதான். அடுத்து 23வது கேள்வி. நீங்கள் என்னை புகழக்கூடாது. ஒரு அரசியல்வாதியை காட்டிலும் ஆசிரியரும் விஞ்ஞானியுமே முக்கியமானவர்கள் என யார் கூறியது? நீங்கள் என்னை புகழக்கூடாது, ஒரு அரசியல்வாதியை காட்டிலும் ஆசிரியரும் விஞ்ஞானியுமே முக்கியமானவர்கள் என யார் கூறியது? அறிஞர் அண்ணா அவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி, அறிஞர் அண்ணா அவர்கள். 24 கீழே கொடுக்கப்பட்டவர்களில் யார் 1968ஆம் ஆண்டு சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர்? அறிஞர் அண்ணா அவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அறிஞர் அண்ணா அவர்கள். 25 நீதி கட்சியில் CN அண்ணாதுரை எந்த ஆண்டு சேர்ந்தார்? நீதி கட்சியில் CN அண்ணாதுரை எந்த ஆண்டு சேர்ந்தார்னு கேட்டிருக்காங்க. 1935. ஆன்சர் ஆப்ஷன் பி, 1935. அடுத்து திராவிட நாடு என்ற அரசியல் இதழின் ஆசிரியர் அண்ணா அவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அண்ணா அவர்கள். அடுத்து பாருங்கள் 27 மெட்ராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டது மற்றும் அதன் முதலமைச்சர் யார்? மெட்ராஸ் மாநிலம் எப்பொழுது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டது, அதனுடைய முதலமைச்சர் கேட்குறாங்க. எந்த ஆண்டுனா 1969 CM அண்ணாதுரை தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சர் அண்ணா அவர்கள். அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லோருமே நம்ம
மெட்ராஸ் மாநிலம் தான் சொல்லுவோம், அதாவது சென்னை மாகாணம் தான் சொல்லுவாங்க. தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட பிறகு அண்ணா தான் முதலமைச்சர். ஆன்சர் 1969 அண்ணாதுரை. ஆன்சர் ஆப்ஷன் சி. 29 CN அண்ணாதுரை அமைச்சரவையில் வேளாண் துறை அமைச்சராக இருந்தவர் கோவிந்தசாமி. ஆன்சர் ஆப்ஷன் டி, கோவிந்தசாமி. அடுத்து திராவிட மாவோ என அறியப்படுபவர். 29 திராவிட மாவோ என அறியப்படுபவர் அண்ணா அவர்கள் தான். ஏன்னா அண்ணா பற்றி பார்க்குறோம், அதனால் கொஷினை நீங்கள் கவனமாக பார்க்கணும். அடுத்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை சாராத முதலமைச்சர். நல்லா பாருங்கள், தமிழ்நாட்டில்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போது சென்னை மாகாணத்துக்கு பிறகு அதாவது தமிழ்நாடு என்ற பெயர் வைப்பதற்கு முன்பு ராஜாஜி முதலமைச்சராக இருந்திருக்காரு. நீதி கட்சி 1920 37 வரை நீதி கட்சி ஆட்சியில் இருக்கும். 37 69 வரை காங்கிரஸ் ஆட்சி கட்டலில் இருக்கும். ஓகேங்களா? தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்த பிறகு அண்ணா தான் முதலமைச்சர். ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து CN அண்ணாதுரை முதல் மந்திரியாக அதிகாரத்தில் பொறுப்பேற்ற ஆண்டு, முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஆண்டு 1967. ஓகேங்களா? அடுத்து அறிஞர் அண்ணா பற்றிய சரியான கூற்றை தேர்வு செய்யவும். அவர் நீதி பத்திரிகையின் துணை ஆசிரியராக பணியாற்றினார். விடுதலை பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றினார். முடியரசு என்னும் தமிழ் வார தொடர்பான பணிகளில் ஈடுபட்டார். இதற்கான ஆன்சர் ஏவும் பியும் சரி. ஓகேங்களா? ஏவும் பியும் சரி, சி தப்பு. ஓகேங்களா? அடுத்து 33 CN அண்ணாதுரை முதன் மந்திரியாக அதிகாரத்தில் பொறுப்பேற்ற ஆண்டு. இதுவும் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க பாருங்கள். 1967. தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1969. நீதி கட்சி 1935. பொறுப்பேற்ற ஆண்டு, முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஆண்டு 1967. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 2ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள். ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்து 1942ஆம் ஆண்டு திராவிட நாடு என்ற தமிழ் வார இதழை ஆரம்பித்தவர் யார்? அறிஞர் அண்ணா அவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி, CN அண்ணாதுரை. ஆன்சர் ஆப்ஷன் பி, CN அண்ணாதுரை. சரிங்க, அண்ணா பற்றி கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 35 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்த்தோம். கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள், அதை பேஸ் பண்ணி நீங்கள் படிங்க. ஓகேங்களா? கொஸ்டின்லாம் எப்படி கேட்குறாங்க, நம்ம எப்படி படிக்கணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக புரிதல் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி. அடுத்த இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.